முன்னொரு காலத்தில் அரபு நாடுகளில் ஒரு நாடு, அந்த நாட்டை வந்து ஒரு சுல்தான் வந்து அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு நாள் தன்னோட தோட்டத்தில் அப்படியே உலா போயிட்டு இருக்காரு, அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அவரோட உயர் அதிகாரி ஒருத்தர் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. வந்தவர், பிரபு பிரபு உங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு சிறந்த குதிரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு கேட்குறாரு. நான் அவசரமாக இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு பாக்தாத் நகருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சுல்தானோட அவரே மறுபடியும் சொல்கிறாரு. யார்கிட்ட தப்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சுல்தான் கேட்காட்டி, உங்களை பார்க்க வந்தப்போ தோட்டத்தில் ஒரு யமதூதனை பார்த்தனுங்க, அவன் வந்து என்னை பார்த்த பார்வையிலே என்னை தூக்கிட்டு போகிறத வந்துருக்கான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த அதிகாரி பயந்து நடங்கிட்டு சொல்கிறார். உடனே சுல்தானு தன்னோட குதிரையை அந்த அதிகாரி கொடுத்து போக சொல்கிறாரு. அவரு அடுத்த நிமிஷமே பாக்தாத்துக்கு பறந்து போயிட்டார். யார்? அந்த அதிகாரிங்க. சுல்தான் அதுக்கப்புறம் தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்குறக்கும் அப்படியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்து யமதூதன் பக்கத்தாண்டி வர்றாரு. அப்போது கேட்குறாரு, யார்? சுல்தான். ஆமாம், நீங்கள் வந்து என்னோடய அதிகாரி பிடிக்கிறக்க வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த யமதூதன் வந்துட்டு, ஆமாங்க, அவரோட விதிப்படி இன்றைக்கி வந்து பாக்தாத் நகரத்தில் வச்சு அவரை உயிரெடுக்கும்னு சொல்லி போட்டு எனக்கு உத்தரவுங்க. ஆனால் அவர் வந்து இந்த ஊரில் இந்த தோட்டத்தில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி இவர் இங்கே இருக்கிறாரு, பாக்தாத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சேன். நல்ல வேலை, அவர் பயந்து அடிச்சுட்டு என்ன பண்ணார், பாக்தாத்துக்கு போயிட்டாரு. என் வேலை இப்போ ரொம்ப எளிமையாக போச்சு, நான் பாக்தாத்துக்கு போய் அவரோட உயிரை எடுக்க போகிறேன்ட்டு அவர் வாடு போகிறக்க ஆரம்பிச்சிட்டாராம். இப்போது இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவசரப்பட்டு பதட்டத்தில் நாம் எடுக்கிற முடிவு கடைசியில் அதுவே நமக்கு வினையாக போயிடும். ஒன்று. அடுத்தது, நடக்க வேண்டியது நடந்தே தீரும், அதை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.